ஈரோட தேர்வு பண்ணாங்க, அதுக்கப்புறம் திருநெல்வேலியை தேர்வு பண்ணாங்க. எல்லாத்தையும் விட்டு இப்போ விக்கிரவாண்டியை ஏன் தேர்வு பண்ணியிருக்கிறாங்கன்னா, விஜயகாந்த் வீட்டிற்கு போனதுக்கப்புறம் விக்கிரவாண்டியை அவங்க டிக்கெட் அடித்தாங்க. பிரேமலதா விஜயகாந்த்கிட்ட பேசி முடிச்சுட்டு தான் அவங்க வந்து விக்கிரவாண்டியை தேர்வு பண்ணதுக்கான காரணம் வந்து இதில் மிகப்பெரிய சூழ்ச்சி என்னென்னா, பறையரும் வன்னியர்களும் இப்போ இந்த மக்களை குறிவைத்து தான் அவங்க அரசியலை பண்ணி இந்த ரெண்டு சமூகமும் வந்து ஏமாற்றப்படுகிற சமூகம். இந்த ரெண்டு சமூகத்தையும் ஏமாத்தினா நம்ம பழச்சிக்கலாம். இன்றைக்கி அதே ஃபார்முலாவை தான் விஜய் வந்து இன்றைக்கி கையில் எடுத்து. இன்னொன்று என்னென்னா, புஷ் ஆனந்த் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் போய் சாதகம் பார்க்கக்கூடியவர்கிட்ட போய் இன்றைக்கி நிற்கிறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா சந்திரமோகன் என்கிற ஒரு சோதிடர்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி 23 மாநாடு நடக்குமா நடக்காதா அப்படின்னு இது ஒரு பைத்தியக்காரத்தனமான செயல். இப்போ இந்த செப்டம்பர் 23 நீங்கள் குறிப்பிட்டதை போல் மாநாடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறையும். அப்படியா? இப்போ ராகுல் காந்தி அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்தியை பரப்புனாங்க. அதுக்கு திமுக வந்து அவர் ராகுல் காந்தி வருவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு. ஒரு உண்மையான தமிழர் தமிழ்நாட்டு அரசியல் தளத்திற்கு வருகிறார் என்பதில் பெருமிதம் கொள்வோம். ஆனால் அவரை சுற்றி இருக்கிற ஆளுமைகள் சரியானவர்களா என்பதை அவர் வீகித்து கொள்ள வேண்டும். இந்த புஷ் ஆனந்துகிட்ட வந்து விஜய் வந்து முழு பொறுப்பையும் ஒப்படைச்சு வேலையை பார்க்க சொல்கிறாங்க. இன்னைக்கு சந்திரசேகருக்கும் புஷிக்கும் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து சில நிர்வாகிகள் தமிழகம் வெற்றி கழகத்தில் இணைய போகிற மாதிரி தகவல்கள்லாம் வந்தது. அடுத்த பிசிறு அக்கா சகோதரி காளியம்மாள் அவர்கள் இன்னும் நிறைய அவமானங்களை நீங்கள் சந்தித்து தான் உள்ளே ஒரு அரசியலை செய்ய முடியும். உங்களால் வெற்றி பெற முடியாது. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு திரு முகிலன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் தொடர்பான பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ஓகே, இப்போ வந்து வர்ற 23ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டிற்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு இன்சைடில் இருக்கக்கூடிய ஒரு தகவல்கள் படி பார்த்தோம் அப்படின்னா, இன்னமும் மாநாட்டிற்கு உண்டான சரியான அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வந்திருக்கு. உண்மைதானா? அனுமதி இல்லை என்று சொல்வதற்கு எல்லா சரியான அனுமதி இல்லை. எல்லா மாநாடுகளுக்கும் ஒரு 21 விதிமுறைகளை காவல்துறை ஒரு 2 பக்க சீட்டை கொடுத்து டிக் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருப்பார்கள். ஒன்று, முதல்ல எத்தனை லட்சம் பேர் வரப்போகிறாங்க, அவர்களுக்கான கழிப்பறை வசதி என்ன பண்ண போகிறீங்க, அவங்களுக்கான உணவு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவர்களுக்கான ஊர்திகளில் வந்தால் அந்த ஊர்திகளை நிறுத்துவதற்கான இடங்கள் என்ன, அது மட்டும் இல்லை அவங்களுக்கு குடிநீர் வசதி என்ன, பாதுகாப்பு விஷயங்கள் என்ன, அவசர மருத்துவமனைக்கான ஏற்பாடுகள் என்ன, இந்த மாதிரி வந்து ஒரு 21 விஷயங்களை அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க காவல்துறை. இது வந்து இந்த தாவேகா கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும் அல்லது மாநாடு நடத்தினாலும் அந்த விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய அளவில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அதை கொடுப்பாங்க. அதை வந்து டிக் பண்ணி அவங்க கொடுக்கணும். முதல்ல வந்து எத்தனை லட்சம் பேர் வர்றாங்கங்கிறதா முதல் கேள்வியாகவே அதில் இருக்கும். அப்போ அந்த முதல் கேள்விக்கு வந்து அவங்க சரியான பதிலை சொல்லணும். ஏன்னா 5 லட்சம் பேர் வர்றாங்கன்னு சொன்னால் ஓகே, 5 லட்சத்தை தாண்டி ஒரு 2 லட்சம் கூடிச்சுன்னா பிரச்சனை இல்லை. 5 லட்சத்துக்கு 15 லட்சம் வந்துருச்சுட்டாங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ஒரு கோயிலில் வந்து வெறும் 2 லட்சம் பேர்னு சொல்லிட்டு 20 லட்சம் பேர் அடைச்சிக்கிட்ட 120 பேர் செத்து போன நிகழ்வுகளை போல் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இந்தியா முழுமைக்கும் இருக்கிற மாநிலங்களில் இது போன்ற விதிமுறைகள் இப்போ வந்து நடைமுறைக்கு பின்பற்றப்படணும்னு சொல்லி உள்துறை செயலகத்திலேருந்தே உத்தரவு வந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து காவல்துறை நிர்வாகம் வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட வந்து இந்த கேள்விகளை வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க இன்னும் டிக் பண்ணி கொடுக்கல. நீங்கள் 23ன்னு சொல்லிடுறீங்க. விக்கிரவாண்டியை தேர்வு செய்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? முதல்ல திருச்சி தேர்வு பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஈரோட தேர்வு பண்ணாங்க, அதுக்கப்புறம் திருநெல்வேலியை தேர்வு பண்ணாங்க. எல்லாத்தையும் விட்டு இப்போ விக்கிரவாண்டியை ஏன் தேர்வு பண்ணியிருக்கிறாங்கன்னா, விஜயகாந்த் வீட்டிற்கு போனதுக்கப்புறம் விக்கிரவாண்டியை அவங்க டிக்கெட் அடித்தாங்க. அப்படியா? ஆமாம். பிரேமலதா விஜயகாந்த்கிட்ட பேசி முடிச்சுட்டு தான் அவங்க வந்து விக்கிரவாண்டியை தேர்வு பண்ணதுக்கான காரணம் வந்து இதில் மிகப்பெரிய சூழ்ச்சி என்னென்னா, விக்கிரவாண்டியை மையமாக வைத்தோம் என்றால் நீங்கள் விழுப்புரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், அங்கிட்டு கடலூர் மாவட்டம், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் நீங்கள் வந்து அதிக பெரும்பான்மையாக வாழக்கூடிய 2 சமூக மக்கள், பறையரும் வன்னியர்களும். இப்போ இந்த மக்களை குறிவைத்து தான் அவங்க அரசியலை இப்போ இன்றைக்கி களத்தில். ஏன்னா விஜயகாந்த் அந்த ஃபார்முலாவை தான் கையில் எடுத்தார். நீங்கள் வந்து விருத்தாசலத்தை ஏன் அவர் தேர்வு பண்ணார் முதலாக விஜயகாந்த்னா, இந்த 2 சமூகமும் வந்து ஏமாற்றப்படுகிற சமூகம். இந்த 2 சமூகத்தையும் ஏமாத்தினா நம்ம பழச்சிக்கலாம்.
இன்றைக்கி அதே ஃபார்முலாவை தான் விஜய் வந்து இன்றைக்கி கையில் எடுத்து வி சாலை என்கிற சொல்லக்கூடிய விக்கிரவாண்டி சாலையில் வந்து இன்றைக்கி வந்து 83 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த மாநாடை போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங்னு சொல்லக்கூடிய இடங்களை தனியாக ஒதுக்கணும் அப்படிங்கிற ரீதியில் அவங்க இன்றைக்கி வேலைகளை செய்ய தொடங்கினாங்க. முதல்ல அனுமதி கொடுக்காம இல்லை, அவங்க கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க. ஆனால் இவர்கள் இன்னும் அந்த 21 விதிமுறைகளை பின்பற்றுவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதை கேட்டு காவல்துறை அனுப்பிய நோட்டீஸுக்கு இன்னும் இவர்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் அந்த புஷி ஆனந்த்னா யாருன்னு தெரியுமா அவர் உங்களுக்கு? இதுக்கு பாண்டிச்சேரி மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர். அவர் வந்து அன்னைக்கு முன்னாள் அமைச்சர் கண்ணன் ஒரு அமைச்சர் இருந்தார் அங்கே பாண்டிச்சேரியில், நீங்கள் தாடி வச்சிருப்பாரு, அவர்கிட்ட இருந்தவர் தான் புஷி ஆனந்த். இவர் வந்து அங்கே வந்து விஜயினுடைய மக்கள் இயக்கத்தின் சார்பில் அங்கே நலத்தொண்டுகள்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது இதை கொண்டாந்து வந்து விஜய்கிட்ட அறிமுகப்படுத்தினதே வந்து சந்திரசேகர் தான். இன்னைக்கு சந்திரசேகருக்கும் புஷிக்கும் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உள்ள இருக்குன்னு பேசிக்கிறாங்க. இப்போ இந்த புஷி ஆனந்துகிட்ட வந்து விஜய் வந்து முழு பொறுப்பையும் ஒப்படைச்சி வேலையை பார்க்க சொல்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னு, அரசியல் சிக்கல். இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருக்கிற இரு சமூக கட்டமைப்பை சேர்ந்த மக்கள் அனைவரும் குடும்பமானவரை ஒரு 25% சேர்ந்த இளைஞர்கள் இந்த மாநாட்டுக்கு வந்தே தீரணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து முதல்ல இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 25 லட்சம் பேரை திரட்டுவோம்னு ஒரு பிரமாண்ட பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாராலையும் அப்படி திரட்ட முடியாது. நாட்கள் கம்மியாக இருந்தால் கூட இதுவரை நீங்கள் எத்தனை இடத்துல சோறு விளம்பரங்கள் செய்யப்பட்டிருக்கு? தமிழ்நாடு முழுக்க நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் எங்காவது ஒரு சில இடங்களில் சோறு விளம்பரங்கள் போயிருக்கு. ஆனால் இடம் குறிப்பிடப்படாமல் வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ விடுதலை சிறுத்தைகள் மாநாடுன்னு ஒன்று அறிவிச்சிட்டா, இப்போ பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடு அறிவிச்சிருக்கிறாரு எழுச்சி தமிழர் திருமாவளவன். சோறு விளம்பரத்தை தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஏன்னா அவர்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. மாநாடுனா இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே அதே கள்ளக்குறிச்சியில் இப்போ நீங்கள் திராவிட இயக்கங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாக திருச்சியை தேர்வு பண்ணுவாங்க, இல்லைன்னா மதுரையை தேர்வு பண்ணுவாங்க. இதுவரை வந்து இந்த மாதிரி இடங்களில் தான் மாநாடு நடக்கும். தமிழகத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய பகுதி. ஆமாம். இப்போ இந்த இடத்துல கூட இன்னைக்கு விக்கிரவாண்டி அந்த வி சாலையில் இருக்கிற அந்த இடத்தை இவங்க தேர்வு செய்கிறாங்கன்னா, ஏற்கனவே நரேந்திர மோடி பிரதமராக இருந்த காலகட்டத்தில் ஓட்டு சேகரிப்புக்காக அந்த இடத்தை தேர்வு பண்ணாங்க. அது ரத்தாயிருச்சு. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அறிமுக கூட்டம், அந்த மாவட்டத்தினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை அந்த திரளில் தான் நடத்தியிருக்காங்க. இப்போ அதே இடத்தை தான் இன்றைக்கி வந்து விஜய் வந்து தேர்வு பண்ணுறாரு. சரியானதான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ இவர் ஏன் விக்கிரவாண்டியை தேர்வு பண்ணுறாருன்னா, அது விஜயகாந்த் வீட்டிலேருந்து டிக் அடித்த இடம். வீணு வருது, நீனு வி, அதனால் வந்து வீணு வருது, வி சாலையிலே வை அப்படிங்கிற இந்த 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 இன்னொன்று என்னென்னா, புஷி ஆனந்த் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் போய் சாமியார்கிட்ட போய் சாதகம் பார்க்கக்கூடியவர்கிட்ட போய் இன்றைக்கி நிற்கிறாரு அப்படிங்கிற தகவல்லாம் நம்மளுக்கு வந்துச்சு. அவர் பேர் பார்த்திங்கன்னா சந்திரமோகன் என்கிற ஒரு சோதிடர்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி 23 மாநாடு நடக்குமா நடக்காதா, இது ஒரு பைத்தியக்காரத்தனமான செயல். முடிவெடுக்க வேண்டியது நீங்கள், மனித உருவங்கள் தான் முடிவெடுக்க முடியும். நீ சோசியர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு இது நடக்குமா நடக்காதுன்னா அவன் என்ன வியூகம் பண்ணி என்ன அமைக்க போகிறான் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இதில் இப்போ இவங்க ஏன் இன்னும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இப்போ இந்த செப்டம்பர் 23 நீங்கள் குறிப்பிட்டதை போல் மாநாடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறையும். அப்படியா? ஆமாம், நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இல்லை. இன்னொன்று என்னென்னா, ஏன் நாட்கள் கம்மியாக இருக்குன்னு, நாட்கள் கம்மியாக இருக்குங்கிறத தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த 21 விஷயங்களில் அவங்க வந்து ஒத்து வரணும். இது எல்லாமே தயார் பண்ணணும்ல. ஒரு மாநாடுனா வந்து என்னென்ன விஷயங்கள் சார்? இல்லை, அந்த மாநாட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதி, பார்க்கிங் மட்டும் கிடையாது, நீங்கள் அங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது விஐபி எத்தனை பேர் வருவாங்க, யார் வருவாங்க, இப்போ ஏதாவது அனுமானமாக இருக்கா விஐபி யார் வருவாங்க? இல்லை, இதுவே இப்போ ராகுல் காந்தி அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்தியை பரப்புனாங்க. அதுக்கு திமுக வந்து அது வந்து அவர் ராகுல் காந்தி வருவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு கூட்டணி கட்சி சார்பில் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து வருகிற அத்தனை பேருக்கும் உணவு பாதுகாப்பு எப்படி கொடுக்க போகிறீங்க? நீங்கள் 25 லட்சம் பேர் வர்றாங்கன்னா 25 லட்சம் பேருக்கும் பொட்டலமாக கொடுக்க போறீங்களா, உட்காந்து சாப்பாடு போட போறீங்களா? உட்காந்து சாப்பாடு போட்டால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பொட்டலம் கொடுத்தா இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறீங்க? அதுக்கு மட்டும் இல்லை, கழிவறைகள் இப்போ 25 லட்சம் மக்கள் இவங்க சொல்கிறாங்க. 25 லட்சம் மக்கள்னால் கழிவறை இங்கே எத்தனை வேணும் யோசிச்சு பாருங்கள். 2000 கழிவறைகள் வேணும். அப்போ அதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணணும். அது இருக்கா அப்படின்னா, மருத்துவம், அவசர மருத்துவ ஊர்திகளை தயார் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது. அடுத்து சுகாதாரம். நீ வந்து எவ்வளோதான் கழிவறை வச்சாலும் 25 லட்சம் பேர் கூடுறான் அப்படின்னா 25 லட்சம் பேரும் வந்து அந்த இடத்த நாஸ்தி பண்ணிடுவான். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு 8 மணி நேரம் அந்த மாநாடு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ 8 மணி நேரம், இப்போ 2 மணிக்கு ஆரம்பித்து இரவு 10 மணிக்கு முடிக்கிறாங்கன்னா, இப்போ இந்த 8 மணி நேரமாக அந்த மக்கள் அந்த இடத்த விட்டு கடக்கிறது, போகிறது, வாரது, கழிவறை போகிறது, சிறுநீர் கழிப்பது என்ற போன்ற விஷயங்கள்லாம் அந்த இடமே காலியாகி போகும், அது நாஸ்தி ஆயிரும். அப்போ அதுக்கான பாதுகாப்பு விஷயங்களை நீங்கள் உறுதிப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்து மேடை. இந்த மேடை அமைப்பு எந்த வகையில் எத்தனை அடியில் நீங்கள்
இந்த மேடையை உருவாக்க போகிறீங்க, எத்தனை அடி உயரம், எத்தனை அடி அகலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காவல்துறையை வந்து காவல்துறைக்கு இவங்க தெளிவுபடுத்தப்பட வேண்டிய இடத்துல இருக்காங்க. அதோடு மட்டுமல்ல, ஒலிபெருக்கிகள் எத்தனை நீங்கள் வந்து இந்த மாநாட்டில் பயன்படுத்த போகிறீங்க, எந்த மாதிரியான ஒலிபெருக்கிகள் பயன்படுத்த போகிறீங்க, இப்படியான விஷயங்கள். அடுத்து மின்சாரம், இந்த இதுக்கான மின்சாரம் எத்தனை ஜெனரேட்டர் கொண்டு வர போகிறீங்க, மின்சாரத்தை திருட போகிறீங்களா, இல்லை நீங்களே வந்து ஜெனரேட்டர் வச்சு இவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்குறீங்களா அப்படிங்கிற. இன்னொன்று என்னென்னா, 25 லட்சம் பேருக்கு நீங்கள் நாற்காலி போடுவீங்களா இல்லை தரையில் உட்கார வச்சுருவீங்களா, இப்படியான விதிமுறைகள் இருக்குல்ல. ஏன்னா மக்கள் நலன் சார்ந்தது, ஒவ்வொருத்தரும் ஒரு உயிர் போனால் கூட அது உயிர். ஒரு மாநாட்டுக்கு வந்துட்டு இப்போ பாருங்கள், விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டுக்கு வந்துட்டு எல்லாமே நல்ல விதமாக முடிஞ்சு போகும்போது கடலூரை சேர்ந்த ஒரு 3 தம்பிகள் வந்து கார் மோதி இறந்து போகிறாங்க. இந்த மாதிரி கோர சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு தான் காவல்துறை இது போன்ற விதிமுறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கட்சி வந்து முதல்ல வந்து இதுக்கான விதிமுறைகளில் சாத்தியக்கூறுகள் உள்ளதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்தணும்னு காவல்துறை கேட்குற போது இதை என்ன முடிவெடுக்க முடியாமல் இருப்பது தமிழக வெற்றி கழகம் தான். அப்போ இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது. அது மட்டும் அல்லாமல் இன்னொன்று இருக்குது, இந்த ஊரை சுற்றி இருக்கிற கிராமங்கள். இப்போ மாநாடு நடக்கிற ஊருக்கு பக்கத்தில் கொசக்காரன்முண்டு, வீரூர், குத்தாமுண்டி, அகரம், புத்தான்முண்டி போன்ற கிராமங்கள் இருக்குது. இந்த கிராம மக்களுக்கும் எவ்வித பாதிப்பும் வந்துடக்கூடாது. அது ஒன்று இருக்குல்ல. காவல்துறை வந்து சும்மாலாம் ஒரு மாநாடு நடத்த விட மாட்டாங்க. இது எல்லா கட்சிக்கும் விதி, தவேகாவுக்கு மட்டும் விதி இல்லை. அப்போ மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் இதையெல்லாம் ஆழ்ந்து கவனித்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு தொகுதிக்கு 5000 பேரை திரட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றீங்க. 234 தொகுதிக்கும் கணக்கு பண்ணுங்கள், கிட்டத்தட்ட 10 லட்சம் 12 13 லட்சம் மக்கள் திரளுகிற ஒரு இடமா அது இருக்குது அப்படின்னா அதற்கு உரிய பாதுகாப்பையும் காவல்துறை வழங்கும். இப்போ காவல்துறைக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அப்போ அந்த பொறுப்பு அவங்க தவறிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து ஊடகங்களோ பத்திரிகைகளோ ரொம்ப கேவலமாக அருவருக்கத்தக்க விஷயமா பேச ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாரு, அந்த பொறுப்புக்கான விஷயங்களை அவர் பார்க்கணும். அப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள்னா முதலமைச்சர் கையை கட்டி பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை காவல்துறை வந்து இன்னைக்கு தாவேகா கட்சிக்கு வந்து கொடுத்திருக்க ஒழிய, இப்போ தாவேகா கட்சி தான் தெளிவடையணுமே ஒழிய தமிழ்நாடு அரசு தெளிவடைய வேண்டிய. ஏன்னா தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக பல்வேறு மாநாடுகளை நடத்த விட்டிருக்கிறது, நடத்தியிருக்கிறார்கள், அது நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க, முதலாக ஒரு மாநில மாநாடு நடத்தணும்னா அது எந்த, அதான் சொல்கிறேனே, இவர்கள் வந்து ஒரு சினிமா ஆர்வத்தால் அல்லது திரைத்துறை அந்த மோகத்தால் ரசிகர்கள் பட்டாலும் நம்ம விளம்பரமே செய்ய வேண்டாம், விஜய் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தா மட்டுமே போதும், தொண்டர்கள் அத்தனை பேரும் அலறி அடிச்சுட்டு திரளுக்கு வந்துடுவான் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. ஏன்னா விஜய் என்கிற ஒரு நடிகனுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறவர்கள் யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள், அனைத்து கட்சி தொண்டர்கள் அதில் அங்கம் வைப்பாங்க. அப்போ விஜயை அரசியல் தலைவராக ஏற்க மறுக்கிற தொண்டர்கள் இருப்பாங்க, அவங்க எப்படி வருவாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ இவர்கள் இப்போ கட்டமைப்பு வேலைகளே இன்னும் தொடங்கலை. ஒரு முதல் மாநில மாநாட்டை வந்து இவங்க நடத்தி இப்போ இந்த மாநாட்டுக்கான நோக்கம் என்ன, கொள்கை என்ன, இதில் வந்து 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறோம் என்றெல்லாம் அறிவிப்பை இன்னைக்கு புஷி ஆனந்த் வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த தீர்மானங்களை வந்து உற்று கவனிக்கிற ஒரு விஷயமாக உளவுத்துறை வந்து ஆளும் அதிகார வர்க்கத்திற்கும் ஆளுங்கட்சிக்கும் கொடுப்பாங்க. அப்போ அந்த 20 அம்ச கோரிக்கைகள் என்ன, மாநாட்டினுடைய நோக்கம் என்ன, அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்களினுடைய வலு என்ன என்பதையெல்லாம் அலசி ஆராயப்பட வேண்டிய இடத்தில் தான் இன்றைக்கி விஜய் காத்திருக்கிறார். விஜய் வந்து ஏதோ சினிமாவில் வந்து நடிச்சிட்டோம், பேக்கப் முடிஞ்சிச்சு, நம்ம கேரவனில் போயிடலாம், அடுத்து காரில் போயிடலாம்னு நினைக்கிற விஷயம் இது இல்லை. இது இன்னொன்று நான் தெளிவாக சொல்கிறேன், விஜய் அவர்கள் வளரணும், நாங்கள் வாழ்த்துறோம். ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்து வாழ்த்துவதில் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு உண்மையான தமிழர் தமிழ்நாட்டு அரசியல் தளத்திற்கு வருகிறார் என்பதில் பெருமிதம் கொள்வோம். ஆனால் அவரை சுற்றி இருக்கிற ஆளுமைகள் சரியானவர்களா என்பதை அவர் வீகித்து கொள்ள வேண்டும். சரியானவர்கள் இதுவரை இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். உங்களை சுற்றி இருக்கிற அரசியல் ஆளுமை யார், பன்னோக்கு பண்பாளர்கள் யார், அரசியலை கடந்து சமத்துவம் பேசுகிற சிந்தனையாளர்கள் யார், உங்கள் பக்கம் எத்தனை பேர் அவங்க வந்து நிற்கிறாங்க, அவங்களுடைய ஆலோசனைகள் என்ன என்பதையும் விஜய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புஷி ஆனந்த் போன்றவர்களெல்லாம் பக்கத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தீர்கள் என்றால் தாவேகா என்பது அப்புறம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மாதிரி அமைந்து விடக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய கருத்தாக இன்னைக்கு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து சில நிர்வாகிகள் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் தமிழகம் வெற்றி கழகத்தில் இணைய போகிற மாதிரி தகவல்கள்லாம் வந்தது. அந்த தகவல் உண்மையான தகவல் தானே? இல்லை, இப்போ வந்து நீங்கள் கேட்குற கேள்வி எங்கே வர்றீங்கன்னு எனக்கு தெரியுது. நாம் தமிழர் கட்சி, மதுரை வெற்றிக்குமரன், சென்னை தென் சென்னையினுடைய புகழ்மாறன் போன்றவர்களெல்லாம் ஒரு தனி இயக்கத்தை உருவாக்குவதற்காக தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் தொண்டர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது, பிசிறு என்று விரட்டப்பட்ட நத்தம் சிவசங்கரன் அவர்கள்
ஒரு கட்சியை தொடங்க வேண்டாம், ஒரு அமைப்பை நாம் தொடங்குவதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதில் ஒரு 1000 பேர் புலிகளை போன்ற உத்வேகம் கொண்ட இளைஞர்களை நம்ம உருவாக்க வேண்டும் என்பதிலே அவர் தனியாக ஒரு அமைப்பை கட்டுவதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அடுத்த பிசிறு அக்கா சகோதரி காளியம்மாள் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, போகிறதா வேண்டாமாங்கிறத நான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இல்லை, அது கட்சி தான் முடிவெடுக்கணும் என்கிற ஒரு விஷயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கட்சியை விட்டு இன்னும் வெளியில் வரல. அவங்க என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இல்லை, ஊடகங்கள் தான் பேசுது. அவங்க வந்து விஜய் கட்சிக்கு வந்துடுவாங்க, முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர போகிறாங்கன்னாங்க, அடுத்து அதிமுக கட்சியில் போய் சேர போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய விளம்பரத்தை கொடுத்தாங்க. இப்போ தாவேகா கட்சியில் வந்து அவங்க இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இருக்கலாம். என்னை பொறுத்தவரை காளியம்மாள் அவர்கள் வந்து பாரதிய ஜனதாவோடு சேருவதை விட, அதிமுகவில் பயணிப்பதை விட, தாவேகா கட்சியில் ஒரு புதிய இயக்கம், அந்த இயக்கத்திற்கு வலுச்சேர்ப்பதற்கு உங்களை போன்ற ஆளுமை பேச்சாளர்கள் அந்த இயக்கத்திற்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஆகையால் நீங்கள் அங்கே பயணித்தால் நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி கொள்வோம். ஆனால் மீண்டும் நீங்கள் அந்த பிசரை போல அல்லது உசுரை போல நீங்கள் நாம் தமிழரிலே பயணித்தீர்கள் என்றால் இன்னும் நிறைய அவமானங்களை நீங்கள் சந்தித்து தான் உள்ளே ஒரு அரசியலை செய்ய முடியும். உங்களால் வெற்றி பெற முடியாது. அவங்கள மட்டும் சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. காளியம்மாள் வந்து தெளிவான முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் முரண்பாடு எங்கே தொடங்குதோ அங்கே நீங்கள் வந்து முகம் பார்த்து பேச முடியாது. ஆனால் கருத்து முரண்பாடுங்கிறது இயல்பாடு தானே தான். இது கருத்து, இது நம்ம பிசுறுங்கிறது கருத்து முரண்பாடா? சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு பிசுறுங்கிறது என்ன முரண்பாடுனா, ஒட்டுமொத்த முரண்பாடு, கொள்கை முரண்பாடாயிடுச்சு, பண்பாட்டு முரண்பாடு, எல்லா வகையிலும் ஒரு முரண்பாடு. அதுதான் பிசுறுங்கிற ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் அதை சமாளிக்கிறதுக்கு உசுறு, அப்புறம் பிசுறுங்கிறதெல்லாம் வந்து அது அப்புறம். ஆக இன்றைக்கி கருத்து மோதல்கள் உருவாகிவிட்டது. அது எந்த நேரத்திலையும் பூதாகரமாக வெடித்து வெளியேறக்கூடிய சூழல் தான் நாம் தமிழரில் காளியம்மாள் இன்றைய வரை பயணித்து கொண்டிருக்கிறார். ஆனால் விரைவில் வெளியேறுவார் என்பது நம்மளுக்கு நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் நம்மளுக்கு சொன்ன விஷயம். விரைவில் வெளியேறி விடுவார் என்பது தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு படங்கள் ரிலீஸ் இதை தாண்டி விஜய் அவர்கள் சரியான ஒரு இடத்தை நோக்கி அரசியல் அமைவாரா அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்ப்புக்கு உண்டான ஒரு கேள்வியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.